வெல்கம் டு MKSS உலகம். இன்னைக்கு வந்து இட்லி மாவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டிஃபனாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் சாப்பிட்லாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும், அதனால நான் உப்பு சேர்த்துக்கல. நீங்கள் உப்பு சேர்க்காட்டினா இதில் சேர்த்துக்கோங்க. இதை கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ரவை. இப்போ அது வரைக்கும் நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவுக்கு நடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுலேயே பொடியாக கட் பண்ணி வச்சுக்க ஒரு 2 பச்சை மிளகா இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது. நான் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் இந்த மசாலா பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ பேர் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இந்த மசாலா. இப்போ வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிடுச்சு. நான் வந்து வேக வச்ச பட்டாணியும் வேக வச்ச உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க நல்லா மசிச்சிருக்கேன். நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மல்லித்தலை தீந்துருச்சு, அதனால் நான் சேர்த்துக்கல. நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு. இந்த நம்ம மசாலாவை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நம்ம எல்லா உருண்டையும் செஞ்சு வச்சிட்டோம். ரவை நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் இட்லி மாவு எவ்வளோ திக்காக நீங்கள் அரைச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ரவையும் சேர்த்துக்கிட்டு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு நான் கலந்துருக்கேன். இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக கலந்துக்கோங்க. நான் அடுப்பில் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இதில் எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லா குழியிலையும் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டோம். நம்ம மாவை இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஒரு 1/2 குழி அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச உருண்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு மேலேயும் கொஞ்சம் மாவு ஊற்றிக்கலாம்.
நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த பணியாரம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கார சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம சைட் டிஷ்ஷே இல்லாமல் கூட சாப்பிட்லாம், உள்ள மசாலா இருக்கிறதுனால. குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸ்லாம் வச்சு விட்டிங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு வருவாங்க. அந்த சைடும் நல்லா வேகட்டும். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா வந்திருக்கு பணியாரம். நல்லா புசு புசுன்னு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். குழந்தைங்கலாம் பார்த்தோன்னே சாப்பிட்ருவாங்க. இதை ரெண்டு சைடும் நம்ம வெந்துருச்சு. நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மாவையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இன்னைக்கு வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு ஒரு மசாலா பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.